கண்களை பிடிச்சபிப்போம். ஆவியானவர் உங்களோட பேசுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சித்திர ஏசப்பா. பேசுற நீங்க நல்ல பிதாவே, ஆவியானவர் சொன்ன பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவர். வேதத்தை மறைபொருளை வெளிப்படுத்தும் அப்பா. கர்த்தாவே, உடைய கற்பை ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஹல்லேலூயா. இருக்கு. ஏசாயா 62 அதிகாரம் 3, 3 4 5 இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க சொன்னது. இன்னைக்கு வந்து கேட்காமே ஆண்டவர் சொன்னார், வசனத்தை நீ கொடுங்க. ஹல்லேலூயா. 62 அதிகாரம் 3 4 5 வாசிங்க. இல்ல 62 ஏசாயா 62. வாலிபன் கண்ணியை வாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை வாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சி இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அல்லேலூயா. தேவனை கற்று இந்த நாளிலே நமக்கு கொடுக்க சொன்ன வார்த்தை தான். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் அவருடைய கற்றை எப்படி இருக்குமா? அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கிற ஆண்டவர் சொன்னது. இங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா, என் கையில அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் லேசிலிருந்து வார்த்தை கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் வார்த்தை வச்சிருந்தாரு. இன்னைக்கு கொடுக்க சொல்லி எதிர்பார்க்கல. ஆண்டவர் அழகா கரெக்டான வசனத்தை எனக்கு தந்தாரு. என்ன இசைப்பந்த வார்த்தைங்க இன்னொரு வசனம் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி கிரீடத்தை பத்தி. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க நானும் அவன் கையில எப்படி இருக்குன்னா, நீ கர்த்தருடைய கருத்துல அலங்காரமான கிரீடமாகவும் நான் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாய் நீ இருக்கிறாய். நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமல் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலோ நீ எப்சிப்பாய் என்றும் உன் தேசம் பீவனா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கலாம் நான் கைவிடப்பட்ட தேசம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். நான் கைவிடப்பட்டவள், எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு பாலான தேசம் நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் கேட்டா, நீ கர்த்தருடைய கருத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்க, நீ கைவிடப்பட்டவளே அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கே நம்ம நினைச்சிடும். ஆண்டவர் கிரை கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டதுனால ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நீ என் கருத்தை எப்படி இருக்க, அலங்காரமான கிரீடமான இருக்கிறாங்கிறார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளாகி நீங்க நினைச்சுக்கூட தேவையில்லாம எந்த கத்திச்சு எதிர்ச்சி கூடாது, புலம்பவே கூடாது. எப்போ நீங்க சந்தோஷம் பண்ணீங்கன்னா, இந்த வசந்த பொருள் கத்து உண்மையை நினைச்சிடாது. பிரியமா இருக்கிற ஒரு தேசம் என்ன செய்யும்? வாழ்க்கைப்படும். தேசம், உன் குடும்பம் எல்லாம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் யார் நம்ம மேல எப்படி இருக்கிறாரோ பிரியமா இருக்கிறாரா. ஆண்டுடைய பிரியம் தான் நமக்கு முக்கியம். மனுஷனுடைய பிரியம் தான் நமக்கு விளங்கிறோம். ஆனா ஆண்டவர் என்று நான் உன் மேல என்ன செய்யறேன்? பிரியமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்ன தேவன் நம்ம இன்னும் நான் பாலான தேசம், இனி நான் கைவிடப்பட்டவன், எனக்கு நீ யார் இருக்கா அப்படி சொல்லாதபடி, நீ என் கட்டில நீ ராஜ முடியமா இருக்கிறபடினால, அலங்காரமான கிரீடமா இருக்கிறபடினா உன் தேசம் என்ன செய்யும்? வாழ்க்கைப்படும். இனி எதை குறிச்சு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு நாளையும் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் முத்திரை கொடுக்குறாரு. என் கருத்தில் எப்படி இருக்கிற? அலங்காரமான கிரீடமான இருக்கிற. நம்மள ஆண்டவர் நீ என் கையில நீ அலங்காரமான கிரீடமா இருக்கிறாரு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் நினைச்சாரு, பேசுறாரு, எல்லாத்துக்குமே பேசுறாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்னால யாரால என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. இன்னைக்கு மந்திரம் சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா ஆண்களுடைய பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. அவர் சொன்னா யாக்கோபு விரோதமான மந்திரவாதங்களை இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுது இல்லைன்னு இருக்கிறாரு. அந்த மந்திரம் செய்தவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரம் செய்யறவங்க எழும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயத்தையும் ஒரு திகிலையும் கர்த்தர் நினைச்சுவாரு கொடுப்பாரு. அல்லேலூயா.
நமக்கு ஒரு மந்திரவாதியை பார்த்தோம். மந்திரவாதி யார்? தொட்டனவா? ஒரு மந்திரவாதி ஒரு எஸ்தருக்கு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா விரோதமா மந்திரங்களை செய்துகிட்டே இருந்தான். அப்ப யாரோ ஒருத்தன் வந்து இருந்துச்சு அந்த பிள்ளையை காதலிச்சா மந்திரவாதிட்ட போய் என்ன செஞ்சான்? மந்திரம் போட்டு எப்படியாவது அவன் என் பக்கத்துல வரணும்னு சொல்லி திட்டம் போட்டானா. ஆனா அவன் எப்பவும் ஜெபிக்கிற ஒரு மகன். அலையிலையா செபிக்கிறத விசுவாசம் ஆடிக்கொண்டு போயிடுவான். செபிக்கிற ஒரு மகளா இருந்ததுனால என்ன செய்ய முடியல. அவன் மந்திரம் போட எலுமிச்சம்பழம் அவன் பக்கம் உருண்டு வரதான். அவன் என்னதாமோ செஞ்சு பார்க்கலாம், ஒண்ணு முடியல. இல்ல அந்த பிள்ளைக்கு என்னையால மந்திரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு தேவன் ஒருவர் வந்து வெள்ள அங்கி வெள்ள வஸ்திரம் தரித்தவர் அவங்களுக்கு நான் போட விடாதபடி என்ன செய்யறாரு? வந்து தடுக்கிறாரு அப்படின்னு ஒரு மந்திரவாதி என்ன செஞ்சான்? சாட்சி கொடுத்து அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தான். அல்லேலூயா. இப்ப கட்டுரை பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா நம்ம யார் கீழே இருக்கோம்? ஆண்டோடைய கருத்துல இருக்கும். அதனால என்ன செய்ய வேண்டாம், எதையும் என்ன செய்ய புலம்பி தவிக்க வேண்டாம். கட்டுரை பிள்ளைகள் அவங்க நினைச்சிடாது, என் தேசம் பாலான தேசம் நீ சொல்லாத, நான் கைவிடப்பட்டவன்னு சொல்லாத, நான் நீ நினைச்சிடேன், நான் உன் மேல நினைச்சிடேன் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்குங்கிறது அது போதாதா? நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறது போதாதா? ஆண்டவர் பிரியம் முக்கியம். அல்லையா? ஆண்டவர் பிரியமா இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவரே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இன்னொன்னு ஞாபகம் வருது, ஒரு ராஜா கதை சொல்லி இருக்கிறேன். அவர் என்ன செஞ்சிருந்தாரு? அங்க வேலை செய்யற எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னென்ன வேணும் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஒருத்த மட்டும் என்ன செஞ்சிருந்தான்? ஒண்ணுமே கேட்கல. அவங்க கடைசியில் முடிஞ்சு போனவங்க எல்லா பொருளையும் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நிக்கிறாரு. அப்ப உனக்கு என்னையா வேணும்? ஒண்ணுமே கேட்கல. என்ன வேணும் கேட்க ஒரு தாரேன்னாரு. அப்ப அவன் என்ன சொன்னா, ராஜா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அப்ப ராஜா ஒரு வீட்டுக்கு போறாங்க, சும்மாலாம் வர மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் வசதியான பிள்ளைங்க வந்தாலே ஆணுக்கு ஆளு கீழே மூன்றைக்கு என்ன வரத்து வருங்க. அப்போ ஆண்டவர் நினைச்சாரு, அந்த ராஜா நினைச்சாருன்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன செய்யல, என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? பண்ண சேவகரை கூட்டு பண்ண சொன்னாங்க. உடனே ராஜா அரண்மனையில இருந்து அவர் வீடு எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவ்வளவு இடத்துக்கு என்ன செஞ்சாரு? நல்ல ரோடு போட சொன்னாரு, நல்ல லைட் எல்லாம் போட சொன்னாரு. அவருக்கு அந்த அவர் வீடு சின்ன குச்சி வீடு, அது பெரிய மாளிகையாக்க சொன்னாரு. அங்க எல்லாம் சோபா செட்டு போட்டு எல்லாம் பளிகை தரையை போட்டு அழகு